வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் 2024 எதிர்பார்க்கை வினாக்கள் வீடியோ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முதல் நாங்கள் 2 எபிசோட் வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ முதலாவது எபிசோட் வீடியோவில் யூனிட் 2ல இருந்து வரக்கூடிய எஸ்ஏ கேள்விகள் பார்த்தோம். அதே மாதிரி யூனிட் 3 and 4 அதிலிருந்து வரக்கூடிய எஸ்ஏ கேள்விகளை நாங்கள் 2வது எபிசோட் வீடியோவில் பார்த்தோம். அப்போ இது 3வது எபிசோட் வீடியோ. இந்த 3வது எபிசோட் வீடியோல நாங்க பார்க்க போறது அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் 5ல இருந்து வரக்கூடிய எதிர்பார்க்கை வினாக்கள். அப்ப இந்த வீடியோலையும் நான் ஸ்ரீலங்கால நடந்த மாகாண பேப்பர்ஸ், அதே மாதிரி ஃபேமஸான பயாலஜி பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ்ல இருந்தெல்லாம் வந்த எஸ்ஏ கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப வடமாகாண பேப்பர், சப்ரகமுவ மாகாண பேப்பர், ஊவா மாகாணத்தில் இடம்பெற்ற பயாலஜி பேப்பர், மத்திய மாகாணம், மேல் மாகாணம் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், ராயல் காலேஜ் பேப்பர், மொரட்டுவ பேப்பர், அதே மாதிரி விஷாகா பேப்பர், தொண்டமானார் பேப்பர்ல வந்த எஸ்ஏ கேள்விகள் மொத்தம் கிட்டத்தட்ட 19 எஸ்ஏ கேள்விகள் இங்க இருக்கு. அப்ப 19 எஸ்ஏ கேள்விகள் தொடர்பாக நாங்க கொஞ்சம் பார்க்க போறோம். ரைட்? அப்ப இந்த 19 கேள்விகள்லையும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்களா? அந்த ஃபைனல்ல வரப்போற கேள்வியை கண்டிப்பா உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இதுல இருந்து எஸ்ஏ ஒன்று வரும், கண்டிப்பா வரப்போகுது. இப்ப முதலாவது எஸ்ஏ இப்ப இங்க இருந்து நாங்க பார்க்க போறது, ஃபர்ஸ்டா பார்க்க போறது அப்ப வடமாகாணத்தில் இடம்பெற்ற பேப்பர். அப்ப வடமாகாணம் 5வது யூனிட்ல இருந்து வந்த கேள்வி. 7வது கேள்வி என்னது? உள்ளார்ந்த நிற்பீடனம் என்றால் என்ன? அப்ப நிற்பீடனம் இந்த முறை எதிர்பார்க்கப்படுது. அப்ப லாஸ்ட் இயரும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு நிற்பீடனம் வரும் அப்படின்ட்டு, வரல. சோ இந்த முறை எதிர்பார்க்கப்படுது. அப்ப உள்ளார்ந்த நிற்பீடனம், அப்ப நிற்பீடனத்தின் 2 வகை இருக்கு. உள்ளார்ந்த நிற்பீடனம், இசைவாக்க நிற்பீடனம். உள்ளார்ந்த நிற்பீடனம்ன்றது உடலினுள் வருகின்ற பல வகையான நோயாக்கிகள் மற்றும் பிற பொருள்களின் தாக்கத்தால் ஏற்படுகின்ற நோய்களிலிருந்தும் அவற்றின் பாதிப்புகளிலிருந்தும் வேகமான துண்டற்பேறு, வேகமான மற்றும் விரைவான வேகமான துண்டற்பேறுகள் மூலம் உடலை பாதுகாக்கின்ற பொறிமுறை தான் இந்த உள்ளார்ந்த நிற்பீடனம். அப்ப அடுத்த கேள்வி பாருங்க, உள்ளார்ந்த நிற்பீடனத்துக்கு டெஃபினேஷன் மட்டும் தான் அந்த கேள்வி. அப்ப ரைட், பி, உள்ளார்ந்த நிற்பீடனத்திலிருந்து பெற்ற நிற்பீடனம் எவ்வாறு வேறுபடுகிறது? அப்ப உள்ளார்ந்த நிற்பீடனம் சொல்ல அந்த பெற்ற நிற்பீடனத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, இசைவாக்க நிற்பீடனம். இசைவாக்க நிற்பீடனம். அப்ப இசைவாக்க நிற்பீடனம் என்றால் என்னன்னு கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப உள்ளார்ந்த நிற்பீடனத்திலிருந்து இசைவாக்க நிற்பீடனம் எவ்வாறு வேறுபடுகிறது என்றது கேட்கிறாங்க. அப்ப அடுத்து சி கேள்வி. இந்த கேள்வி வரக்கூடிய ஒரு கேள்விதான். அப்ப பெற்ற நிற்பீடனத்தில் அல்லது இசைவாக்க நிற்பீடனத்தில் டி நினைவுக்குழியம் மற்றும் பி நினைவுக்குழியம் என்பவற்றின் வகிபாகத்தை விவரிக்குக. அப்ப அவங்களோட ரோல், டி நினைவுக்குழியத்தின்டையும் பி நினைவுக்குழியத்தின்டையும். அப்ப 4 ரோல் இருக்கு. அப்ப ஏன்னா முதலாவது பிறப்பொருளுதிரியாக்கிய அடையாளம் காணல், பிறப்பொருளுதிரியாக்கிய அடையாளம் காணல், இணைதல், உணர்வூட்டப்படல், அது தொடர்பா நீங்க எழுதணும். அடுத்தது இயக்க களங்களாக பெருகுதல். இயக்க களங்கள்னா இஃபெக்டர் செல்ஸ், இஃபெக்டர் செல்ஸாக பெருகுதல், இஃபெக்டர் செல்ஸ். அப்ப இயக்க களங்களாக பெருகுதல். ரைட். அடுத்து 3 பிறப்பொருள்களை அகற்றுதல். 3வது பிறப்பொருட்களை அகற்றுதல். 4வது நிற்பீடனத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை. அப்ப இம்யூனாலஜிக்கல் மெமரி. அப்ப இந்த 4ஐயும் நீங்க சொல்லி முடிப்பீங்களா இருந்தால் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து முடியும். சோ நீங்க ரெடியாங்க பிள்ளைகள். அப்ப நிறைய பேப்பர்ஸ் நான் பார்த்துட்டேன். அதுல நிற்பீடனம் எதிர்பார்க்கை வினாக்களாக இருக்கு. சரியா? நிற்பீடனம் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். அப்ப 8வது கேள்வி, அப்ப சதன் பேப்பர்ல வந்த 8வது கேள்வி என்னது? பொதுமைப்பாடான மனித காதின் கட்டமைப்பை விவரிக்குக. காதுண்ட புறக்காது, அதே மாதிரி நடுக்காது, உட்காது, உங்களோட கட்டமைப்பை விவரிக்க தெரிஞ்சா போதும். அடுத்தது மனித காதில் கேட்டல் இடம்பெறும் விதத்தை விளக்குக. இவ்வாறு ஒலி அலைகள் ஏன்னா இங்க காதினுள் கடத்தப்பட்டு என்ன அந்த ஒலி அலை காண்டல் அடைகிறது என்றது எவ்வாறு கேட்டல் இடம்பெறுகிறதுன்றத விளக்க சொல்றாங்க. அப்ப மனித காதின் தொழில் 2 இருக்கு. ஒன்னு கேட்டல், இன்னொன்னு சமநிலை. சமநிலை, கேட்டல், இன்னொன்னு சமநிலை. அப்ப சமநிலையும் எவ்வாறு இடம்பெறுதுன்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். சோ ரெடி ஆகுங்க. அப்ப அடுத்தது சப்ரகமுவ மாகாணத்தில் இடம்பெற்ற பேப்பர். அப்ப இசைவாக்க நிற்பீடனத்தில் நிணநீர் குழியங்களின் வகிபாகம். அப்ப இசைவாக்க நிற்பீடத்தில் நிணநீர் குழியம்ன்றதுங்க யார கேட்கிறாங்க? அப்ப டி செல்ஸ்லையும் பி செல்லையும். அப்ப முதல்ல அது சொல்லி இருந்துச்சு, டி செல் பி செல், இங்க சொல்லாம சொல்றாங்க. அப்ப ரைட், பாருங்க. அப்ப நிற்பீடனம் சப்ரகமுவிலும் வந்திருக்கு. அப்ப வடமாகாண பேப்பர்ல, வடமாகாணம் அல்ல தென் மாகாண பேப்பர்லயும் வந்திருக்கு. சோ ரெடி ஆகணும்.
அப்ப 8A கேள்வி இது கொஞ்சம் டிஃபரெண்டான கேள்வி. பற்றி பிடித்தல், பாரம் தூக்குதல், பரந்த வீச்சிலான அசைவுகள் என்பவற்றுக்கு மனித முன்னவயவம் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் கேட்கிறாங்க. அப்ப மனித முன்னவயவம் கொண்டுள்ள இசைவாக்கம். அப்ப நீங்க புய என்புல இருந்து இந்த விரல் துண்ட என்புகள் வரைக்கும் நீங்க சொல்லி வரணும் அங்கே என்னென்ன இசைவாக்கங்கள் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப புய என்பண்ட தலை, தோள்பட்டை என்பண்ட கிண்ணக்குழியோட நிறைவற்ற பந்து கிண்ண மூட்டை ஏற்படுத்தும். இதனால மடித்தல், நீட்டல், உள்வாங்கல், வெளிவாங்கல், சுழற்சி, நீள்பக்க சுழற்சி, அந்த அசைவு ஏற்படும். இப்ப பரந்த அசைவு. அடுத்தது முழங்கை மூட்டு எவ்வாறு உருவாகுது? அப்ப முழங்கை மூட்டு ஒரு பிணையல் மூட்டு, மடித்தல் நீட்டல் மட்டும்தான் நடக்கும். அடுத்து மணிக்கட்டு மூட்டை சொல்லணும். நீங்க மணிக்கட்டு மூட்டுல அசைவுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். மணிக்கட்டு மூட்டுல முன்வளைவு, பின்வளைவு ஏற்படும். அதே மாதிரி மடித்தல், விரித்தல், உள்வாங்கல், வெளிவாங்கல் ஏற்படலாம். சுழற்சி, நீள்பக்க சுழற்சி ஏற்பட இயலாது. அதை நீங்க சொல்லணும். அடுத்தது இந்த வலுப்பிடி எவ்வாறு ஏற்படுது? இந்த அணுமணிக்கட்டு என்புகளும் விரல் என்புகளுக்கு இடையிலான மூட்டுகள்னால விரல்களோட அசைவு அது அனுமதிக்கு. ஸோ வலுப்பிடிக்கு அது உதவும். அப்ப விரல்கள் மடிக்கலாம், நீட்டலாம், அந்த கதையை நீங்க சொல்லுவீங்க. மடிக்கப்பட உதவுது, நீட்டப்பட உதவுது, உள்வாங்கப்பட உதவுது, வெளிவாங்கப்பட உதவுது. நீள்வட்ட சுழற்சி அல்லங்கன்னு நீள்வட்ட சுழற்சி. விரல்களில் ஏற்படுகின்ற அசைவுகள் கேட்கலாம். ஸ்ட்ரக்சர்ல மடிக்கப்பட முடியும். அப்ப மடித்தல், நீட்டல், உள்வாங்கல், வெளிவாங்கல், நீள்வட்ட சுழற்சி மட்டும். அதே மாதிரி இந்த பெருவிரல் ஏனைய விரல்களுடன் ஒப்பிடும்போது கூடிய அளவில் அசைக்கக்கூடியதாக இருக்கும். ஏது? பெருவிரல் அடியில் உள்ள மணிக்கட்டு என்புக்கும் முதலாவது அணுமணிக்கட்டு என்புக்கும் இடையில காணப்படுகின்ற மூட்டினால் தான் அவ்வாறு இருக்கு. அப்ப பெருவிரல் இருக்கிறதால நுட்பப்பிடி சாத்தியமாகுது. அப்ப இந்த பெருவிரல் எதிரடையும் பெருவிரல், இந்த கதையெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் ஒன்று மாதிரி நீங்க போட்டீங்கன்னா சரி. இப்ப இந்த எஸ்ஐக்கு ஆன்சர் ரைட். அப்ப பாருங்க, சப்ரகும பேப்பர்ல இந்த 8ஆவதுல ஜெனட்டிக்ஸ் எடுத்துட்டாங்க. அப்ப யூனிட் 6 அப்ப ஒரு உதாரணத்துடன் நிறைவில் ஆட்சியை விளக்க சொல்றாங்க. அப்ப மிராபிலிஸ் ஜலப்பா என்ற பூருக்கு 4 மணி தாவரம். சோ அந்த தாவரத்தை நீங்க உதாரணமா எடுத்து நிறைவில் ஆட்சியை விளக்கலாம். அடுத்து ஊவா ப்ரோவின்ஸ் யூனிட் 5ல வந்த கேள்வி, மனித உடலின் உயிர்ப்பான நிற்பின்னம் தான் 3 மாகாண பேப்பர்லயும் நிற்பின்னம் தான் டச் பண்றாங்க. விளங்குதானே? இப்ப அடுத்தது உயிர்ப்பான நிற்பின்னத்தை உதாரணங்களுடன் விளக்குக. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இசைவாக்க நிற்பின்னம் 2 வகைப்படும். ஒன்று உயிர்ப்பான நிற்பின்னம், அடுத்தது மந்தமான நிற்பின்னம். இந்த உயிர்ப்பான நிற்பின்னத்துலதான் டி செல், பி செல் தொழிற்படும். அப்ப பிற பொருள் எதிரிகள் உருவாக்கப்படும். நிற்பின்னத்துக்குரிய ஞாபகத்தில் இருத்துகை ஏற்படும். இந்த மந்தமான நிற்பின்னத்துல அது எதுவுமே இல்லை. அப்ப உயிர்ப்பான் நிற்பின்னத்தை உதாரணங்களுடன் விளக்கணும். அப்ப உயிர்ப்பான் நிற்பின்னத்துல 2 இயற்கையாக பெற்ற உயிர்ப்பான் நிற்பின்னம், செயற்கையாக பெற்ற உயிர்ப்பான் நிற்பின்னம். அதுக்கு உதாரணங்கள் இருக்கு. அதை போட்டு நீங்க எழுதுறீங்களா இருந்தா சரி. பி, மனிதனில் ஏற்படக்கூடிய சுய நிற்பின்ன நோய்கள், ஒட்டோ இம்யூன் டிசீஸ். மனிதனில் ஏற்படக்கூடிய சுய நிற்பின்ன நோய்கள் 3 இருக்கு. என்ன பிள்ளைகள்? அப்ப டைப் 1 டயபெட்டிக், 1ஆம் வகை நீரிழிவு, தண்டுவட மரப்பு நோய், மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ், மூட்டுவாதம், ருமட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அது தொடர்பா சொன்னீங்கன்னா சரி ரைட். அதே மாதிரி ஊவால வந்திருக்கிற அடுத்த மிக முக்கியமான எக்ஸ்பெக்டட் எஸ்ஸே எது? இந்த தசைப்பாத்து, ஆக்டின் நிலை, மயோசின் நிலை எவ்வாறு இருக்கு, தசைப்பாத்துனா என்ன, அடுத்தடுத்துள்ள 2 செட்கோள்களுக்கு இடைப்பட்ட பிரதேசம் தான் அந்த தசைப்பாத்துன்னு சொல்லுவோம் நம்ம. அப்படின்றது கேள்வி கேட்கிறாங்க. அப்ப தசைப்பாத்துன்ற கட்டமைப்பு. அதே மாதிரி ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. அப்ப இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி வழுக்கல் இலை கொள்கை லாஸ்ட் இயர் எதிர்பார்க்கப்பட்டுச்சு, வரல. சோ இந்த முறையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப வழுக்கல் இலை கொள்கையை பயன்படுத்தி தசையுறுங்கல் பொறிமுறையை விளக்கணும். சரி, அப்ப இதுவும் ஒரு எஸ்ஏ, எக்ஸ்பெக்டட் எஸ்ஏயா இருக்கு. ரைட். அடுத்தது போகும் நாங்க சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மத்திய மாநிலத்துல வந்த கேள்வி, மனித இறைப்பையினுள் நடைபெறுகின்ற உணவு சமிபாடு. மனித இறைப்பையில நடைபெறுகின்ற உணவு சமிபாடுனா நீங்க புரத சமிபாடை தான் யோசிக்கணும். புரோட்டீன். ஏன் இறைப்பையில் நடைபெறுகின்ற உணவு சமிபாடுனா அந்த பெப்சினோஜென்னால ஏற்படுகின்ற உணவு சமிபாட்டை விளக்க சொல்லணும். அதே மாதிரி மனிதன சமிபாட்டு ஒழுங்காக்கம். மனிதன சமிபாடு 2 முறைகள்ல ஒழுங்காக்கப்படும். ஒண்ணு நரம்பு ஒழுங்காக்கம், அடுத்தது அகஞ்சுரக்கும் ஒழுங்காக்கம். இந்த கோலிசிஸ்டோகைனின், செக்ரிட்டின் போன்ற ஹோமோன்கள் தான் இந்த அகஞ்சுரக்கும் ஒழுங்காக்கத்துல சம்பந்தப்படும். கேஸ்ட்ரின், இந்த 3 ஹோமோன்களும் கோலிசிஸ்டோகைனின், செக்ரிட்டின், அதே மாதிரி கேஸ்ட்ரின், இந்த ஹோமோன்கள் தான் அகஞ்சுரக்கும் ஒழுங்காக்கத்துல சம்பந்தப்படும். அப்ப நரம்பு ஒழுங்காக்கம் அந்த உமிழ்நீர் சுரக்கிறதும் இறைப்பையில
உணவு போயிட்டு விழுந்த பிறகு அந்த உதரசாறு சுரத்தல்ல தூண்டுறது, அந்த கதை தாங்கன. எட்டாவதுல ஏ பாட் மனித காதில் கேட்டல் பொறிமுறை. இந்த காது 2 மாகாண பேப்பர்ல வந்திருக்கு. அப்ப காது எதிர்பார்க்கப்படுகிறது, அப்ப காதில் கேட்டல் பொறிமுறை விளக்குக, அதான் கேள்வி. அடுத்து மயிலின் ஏற்றப்படாத நரம்பு வழியே கணத்தாக்கம் கடத்தப்படும் போது ஏற்படும் தாக்கழுத்தத்தையும் அதன் கடத்தல் பொறிமுறையும் சுருக்கமாக விளக்குக. தாக்கழுத்தத்தையும் அதன் கடத்தல் பொறிமுறையும் விளக்க சொல்றாங்க. அப்ப தாக்கழுத்தம் 3 ஸ்டெப்ல நடக்கும். 1 முனைவழிதல், மீள்முனைவாக்கம், அதிமுனைவாக்கம். அதை நீங்க சொல்லிட்டு தாக்கழுத்தம் ஒன்று இவ்வாறு கடத்தப்படுகிறது, அசையும் தாக்கழுத்தம் தானே கணத்தாக்கம், இது எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது, அதை நீங்க சொல்லுவீங்களா இருந்தா அந்த எஸ்ஐக்கான ஆன்சர் வரலாம். ரைட். அடுத்து மேல் மாகாணம் வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் மனித மூளையத்தின் மொத்த கட்டமைப்பு. மனித மூளையம், அப்ப மனித மூளையத்தை நீங்க வலது இடது அரைக்கோளங்களாக பிரிக்கலாம். மனித மூளையம் ஏற்பட்ட இருக்கு, அது நரைசட பொருளாலானது. ஏன்னா மைய விளையம் இருக்கு, வெண்சட பொருளாலானது. இந்த வலது இடது மூளை அரைக்கோளத்தை இணைக்கிறது வன்சடலம், அந்த கதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க. அப்ப மூளையம் அது அநேக உள்மடிப்புகளை கொண்டிருக்கும் மேற்பரப்பளவு அதிகரிக்கிறதுக்கு. என்ன, அப்ப மூளை அரைக்கோளங்கள்ல 4 சோனைகள் காணப்படும், இதெல்லாம் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி மூளையத்துல அந்த 3 தொழிற்பாட்டு பிரதேசம் இருக்கும். என்ன, புலன் பிரதேசம், ஈட்டப்பரப்பு, புலன்பரப்பு, ஈட்டப்பரப்பு, இயக்கப்பரப்பு அப்படின்ட்டு 3 பிரதேசங்கள் இருக்கும். அதை நீங்க சொன்னீங்கன்னா சரி. அடுத்து இந்த 3வது மாகாண பேப்பர்ல 3வது, அப்ப இந்த கேள்வி 3வது முறை ரிப்பீட் ஆகுது. அப்ப இது பாருங்க, மனித காதில் இடம்பெறும் கேட்டல் பொறிமுறை விளக்குக. கேட்டல் காது. ரைட். எட்டாவது அப்ப நியூட்ரிஷனை வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸும் டச் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் ப்ரொவின்ஸும் டச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அந்த கேள்வி வந்துச்சு. இறைப்பையில் நடைபெறுகின்ற உணவு சமிபாட்டு ஒழுங்காக்கம். அப்ப வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸும் டச் பண்ணியிருக்காங்க. மனித ஈரலின் இழைவியல் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. ஈரலின் இழைவியலை விளக்க சொல்றாங்க. அப்ப அடுத்து சமிபாட்டில் மனித ஈரலின் வகிபங்கு. சரியா, சமீபாட்டில் மனித ஈரலின் வகிபங்கு விளக்க சொல்றாங்க. அப்ப இந்த ஈரல்ட இளைவியல்களில் வடமாகாண பேப்பர்லையும் கேட்கப்பட்டிருந்துச்சு 5வது டேர்ம் பேப்பர்ல. அப்ப சமீபாட்டில் மனித ஈரலின் வகிபங்கு, பித்தத்தை சுரக்குது, பித்தத்துல பித்த நிற பொருள், பித்த உப்பு இருக்கு. ஏன்னா பித்த உப்புக்கள் கொழுப்புட குழம்பாக்கத்துல உதவுது, கொழுப்பு சமீபாட்டிலையும் மகத்துறிஞ்சல்லையும் உதவும். அதே மாதிரி உணவுல உள்ள குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்தும். சில விட்டமின்களை ஈரல் சேமிக்கும், ஏடி, இகே. நீர்ல கரையில விட்டமின் B12, இரும்பு, செப்பு போன்ற அயன்களை சேமிக்கும். செப்பு, இரும்பு போன்ற அயன்களை சேமிக்கும். இந்த கதெல்லாம் நீங்க சொல்லி வருவீங்களா இருந்தா சரி. சமீபாட்டில் மனித ஈரலின் வகிபங்கு சொல்லிக்கலாம். அடுத்து ரோயல் காலேஜ் பேப்பர் பாப்போம். இசைவாக்க நிற்பின துண்டற்பேறுகளுக்கு பங்களிப்பு செய்யும் B, T நினைவு குழியங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் தான் ரோயல் காலேஜ்லயும் எடுத்துட்டாங்க. அப்ப 4வது முறை வருது அப்ப நிற்பின்னம் கதை. ரைட். அடுத்து சுய நிற்பின நோய்கள் பற்றி சுருக்கமாக விளக்குக. சுய நிற்பின நோய்கள் அதான் எது, 1ஆம் வகை நீரிழிவு, தண்டு வடமரப்பு, மூட்டுவாத நோய். அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியாங்க. அடுத்து நரம்பு இணைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கப்பங்கண்ணே. ஏன்னா அந்த நரம்பு இணைப்பு பற்றி சுருக்கமாக விளக்கணும், நேரடியான கேள்வி. அப்ப அடுத்து ரசாயன நரம்பு இணைப்பினூடாக நரம்பு கணத்தாக்கங்களின் ஊடுகடத்தல் பொறிமுறை. அப்ப நரம்பு தொகுதியை இவங்களும் டச் பண்ணியிருக்காங்க ரோயல். அடுத்து பரிவக்கீலால் விடுவிக்கப்படுகின்ற ஓமோன்கள் பற்றி. பரிவக்கீலினால் விடுவிக்கப்படுறது அப்ப என்னது, GHRH, TRH, அடுத்து CRH, GNRH, PRH, PIH, GHRIH. இந்த ஓமோன்கள் தொடர்பாக நீங்க கலந்துரையாடினீங்கன்னா சரி, சரியா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா சரி. அடுத்தது மொரட்டுவ பேப்பர். இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னா ஸ்கீம் எல்லாம் வந்துருந்துச்சு தானே. மனிதரில் குருதிக்கும் வலிக்கும் மற்றும் குருதிக்கும் இளையத்துக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். குருதிக்கும் வலிக்கும் நடக்கிறது புறச்சுவாசம். வித்தியாசமான கேள்வி. குருதிக்கும் இளையத்துக்கும் இடையில் நடக்கிறது அகச்சுவாசம். சரியா, அப்ப புறச்சுவாசத்தையும் அகச்சுவாசத்தையும் வேறுபடுத்த சொல்றாங்க. அப்ப செயல்முறை விளக்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க பி பார்ட், நிற்பின்னத்தில் T நினைவு குழியங்களின் வகிபாகத்தை சுருக்கமாக விளக்குக. நிற்பின்னம் இவங்களும் இங்கே அதை டச் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்து 8வது கேள்வி, முளை மென்சவ்கள், எம்ப்ரையோனிக் மெம்பரேன், கோரியோன், அம்னியோன், கருவூன் பை, அடுத்தது எலன்டோய். அது தொடர்பாக விளக்க சொல்றாங்க. அப்ப சூழ் வித்தகம், அந்த தட்டுருவான அங்கம், முதிர் மூலவருக்கும் தாய்க்கும் இடையில பதார்த்தத்தை பரிமாற்றுகின்ற
ஒரு கட்டமைப்பு தானே இந்த சூழ் வித்தகம். அடுத்தது கொப்புள்ளான் ஆகியவற்றின் கட்டமைப்புகளையும் தொழிற்பாடுகளையும் சுருக்கமாக விளக்குக. இப்படி ஒரு கேள்வி. இனப்பெருக்கத்தை டச் பண்ணியிருக்காங்க, ரீப்ரொடக்ஷனை டச் பண்ணியிருக்காங்க. விஷாகா பாப்பம், மனித காது திரும்ப 4வது முறை இது ரிப்பீட் ஆகுதப்ப. சரியா? மனித காதின் கட்டமைப்பு, மனிதன் உள்காது எவ்வாறு சமநிலையில் செயல்படுகிறது என்பதை சுருக்கமாக விளக்குக. அப்ப சமநிலையை பேணுவதில் உட்காது எவ்வாறு செயற்படுகிறது என்பதை விளக்குகதான். அப்ப உட்காதுல இந்த தலைவாயிலும் அரைவட்ட கால்வாய்களும் எவ்வாறு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அப்ப தலைவாயில் புவிப்பின் வழியான அசைவு, அரைவட்ட கால்வாய் சுழற்சி அசைவு, கோண அசைவோட சம்பந்தப்பட்டது. அதை நீங்க சொல்லுவீங்களா இருந்தா சரி. அடுத்த முட்டையாக்கத்தின் பிரதான படிமுறைகளையும் அதன் ஓமோன் ஒழுங்காக்கத்தையும் சுருக்கமாக விளக்கு. அப்ப முட்டையாக்கம் பெண்கள்ல நடக்கிறது தானே. அப்ப முட்டை பிறப்பின் பிரதான படிகள், அதோட ஓமோன் தொழிற்பாடு, ஓமோன்களோட ஒழுங்காக்கத்தை விளக்கணும். பி, மனித துணை முட்டை குழியத்தின் பெயரிடப்பட்ட வரைபடத்தை வரைக. அப்ப 22 ஒரு கேள்வி வந்து தானே, சிறுநீரகத்தின் கட்டமைப்பை விளக்கு, சிறுநீரகத்தின் படத்தை வரைஞ்சு பெயரிட சொல்லி அப்படி ஒரு கேள்வி. துணை முட்டை குழியத்தின் பெயரிடப்பட்ட வரைபடத்தை வரைக, பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப இவங்களும் இனப்பெருக்கம் டச் பண்ணியிருக்காங்க. அப்ப சரியா? அப்ப மொரட்டுவையும் விஷாக்காவும் இனப்பெருக்கத்தை டச் பண்ணியிருக்காங்க. அப்ப FWC ஃபீல்ட் ஒர்க் சென்டர் தொண்டமானாறு பேப்பர், அவங்களும் இசை நிற்பின்னம். அப்ப 5வது முறை நிற்பின்னம் ரிப்பீட் ஆகுது. இசைவாக நிற்பின்னத்தின் தூண்டற்பெயர்களை சுருக்கமாக விளக்குக. சுவாச தொகுதியின் சுமூகமான செயற்பாடுகளில் புகைத்தலின் தாக்கம். அப்ப HCN, அப்ப சீதம், நிக்கோட்டின், சரி அந்த கதைகளை சொல்வீங்களா இருந்தா சரியப்பாங்க. மனித பெண்ணின் சூலகத்தின் கட்டமைப்பு, திரும்பவும் இனப்பெருக்கம், சூலகத்தின் கட்டமைப்பு விவரிக்க சொல்லி மலட்டுத்தன்மை பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நவீன இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள், அந்த IVF, ICSI, இந்த கதை அதை நீங்க சொல்வீங்களா இருந்தா சரி. ஓகே, அடுத்தது வடமாகாண பேப்பர், நுதன் ப்ரொவின்ஸ் 2024 ஃபைனல் பேப்பர், யூனிட் 5ல வந்த கேள்வி உயிர்ப்பான நிற்பின்னம். அப்ப 5வது பேப்பர்லையும் ரிப்பீட் ஆகுது நிற்பின்னம். உயிர்ப்பாக பெற்ற மற்றும் அந்தமாக பெற்ற நிற்பின்னங்களுக்கு உள்ள வேறுபாடுகள். அப்போ உயிர்ப்பாக பெற்ற நிற்பின்னம், அந்தமான நிற்பின்னத்துக்கு இடையில் உள்ள வேறுபாடு கேட்கிறாங்க. அடுத்து பி, இது மைக்ரோபயாலஜியை டச் பண்ணியிருக்காங்க. நோய் விளைவிக்கும் செயல்முறையில் நுண்ணங்கிகளின் நச்சு பொருட்களை பிறப்பிக்கும் ஆற்றலை விவரிக்க. அப்ப நோய் விளைவிக்கும் செயல்முறையில் நுண்ணங்கிகளுக்கு 2 ஆற்றல் இருக்கும். ஒன்னு உட்புகும் ஆற்றல், அடுத்து நச்சு பொருட்களை பிறப்பிக்கிற ஆற்றல். இந்த நச்சு பொருட்களை பிறப்பிக்கிற ஆற்றல் வந்து, நச்சு பொருட்கள்ல பிறப்பிக்கிற ஆற்றல்ல நுண்ணங்கிகள் 2 வகையான நச்சுகள் உருவாக்கும். ஒன்னு அகநச்சு, புறநச்சு. அப்ப இந்த கதையை நீங்க சொன்னீங்கன்னா சரி. அகநச்சு தொடர்பா சொல்லும், புறநச்சு தொடர்பா சொல்லும். புறநச்சுக்கள்ல 3 இருக்கு, நரம்பு நச்சு, குடல் நச்சு, குளிய நச்சு. இந்த கதை சொன்னா அந்த கேள்விக்கான ஆன்சர் வரும். அடுத்து 8 ரசாயன நரம்பிணை போன்றினூடாக ரிப்பீட் ஆகுது, 2வது முறை ரிப்பீட் ஆகுது இந்த கேள்வி. ரசாயன நரம்பிணை போன்றினூடாக நரம்பு கணத்தாக்கத்தின் ஊடுகடத்து இகை பொறிமுறையை சுருக்கமாக விவரிக்க. அப்ப நரம்பு டச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன், மும்மாத விருத்தியின் போது தாயில் ஏற்படும் மாற்றம். அப்ப 1ஆம் மும்மாதம், 2ஆம் மும்மாதம், 3ஆம் மும்மாதத்துல தாயில் ஏற்படுகின்ற மாற்றங்களை விவரிக்க சொல்றாங்க. ரைட்? அப்ப இவ்வளவுதான் கேள்விகள், யூனிட் 5ல வந்த கேள்விகள். அப்ப இந்த கேள்விகளை கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிட்டு போகும் பிள்ளைகள். இந்த கேள்வி கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்க ரெடி ஆயிட்டு போனீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அப்ப எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எல்லாம் என்னால முடியும் அந்த நம்பிக்கையில போங்க. சரியா? கடவுள் உங்களோட இருப்பார். ஓகே, அப்ப இதுக்கு முதல் வீடியோ பார்க்காத ஆட்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கலாம். 1ஆம் வீடியோவும் 2வது வீடியோவும். ஓகே, இந்த வீடியோவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்போ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.